தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். இலங்கை சார்ந்துதான் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நீங்க பார்க்க போறீங்க மக்களே. ஆனா இலங்கை மக்களுக்கு மட்டும் இல்ல, உலக வாழ் ஜென்சிகளுக்கு மத்தியிலேயே ஒரு புரட்சி ஏற்படுத்தலாம் அப்பேற்பட்ட விஷயம். ஆனா இதுல இன்னொரு கண்ணோட்டத்தை பல பேர் உங்களுக்கு காட்ட தவறி இருக்காங்க. அதை பத்தியும் பேச போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். මගේ performance 2023 24 සහ 22 යන වර්ෂයන්ට තියෙනවා. ඒ වගේම 2016 17 අදාළ වර්ෂ වලට இந்த ஸ்கிரீன்ல தெரியுறாங்களே, இவங்க பேரு வீர சமையல் சனித்மா சினாலி. இவங்க இந்த ஸ்ரீலங்காவோட கொலம்பு இருக்குல்ல, அந்த பகுதியை பூர்வீகமாக கொண்டவங்க. இவங்க இந்த ரைட் ஹேண்டட் ஸ்குவாஷ் பிளேயருங்க. ஸ்ரீலங்கால பேர் சொல்ற ஸ்குவாஷ் பிளேயர்ஸ்ல இவங்க ரொம்ப 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 முக்கியமானவங்க. இவங்களை கோச் பண்ணது யார் தெரியுமா? அவங்களோட அப்பாவே மகேஷ் சாந்தனா அவர் பேரு. ஸ்ரீலங்காவோட தேசிய ஸ்குவாஷ் அசோசியேஷன் இருக்குல்ல, இதை சார்ந்து ஹெட் பண்ணது யாருன்னு நினைக்கிறீங்க? அதே பர்சன் தான். ஸோ அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறோட பொண்ணு அவரு பட்டு லைஃப்ல மேலே வராங்க. ஸ்குவாஷ்ல அப்பா சார்ந்த அதே விஷயத்துல மேலே வராங்க அப்படின்னா எப்படி வந்திருக்கலாம்? பேக்கிங் எப்படி பண்ணியிருப்பாரு? கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்ச விஷயம் தான். தப்பு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஆனால் சரி, கண்டென்ட் முடிவு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 2019 ஏஷியன் ஜூனியர் ஸ்குவாஷ் டீம் சாம்பியன்ஷிப் இருக்குல்ல, தாய்லாந்தில் நடந்தது. அதில் கலந்துக்கிட்டாங்க யாரு? இந்த சினாலி அவர்கள். அண்ட் இந்த கேர்ள்ஸ் அண்டர் 17 17 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான சாம்பியன்ஷிப்பு 2022 ஏஷியன் ஜூனியர் சார்ந்து நடந்துச்சுங்க. இண்டிவிஜுவல் ஸ்போர்ட் ஈவெண்ட்டில் இவங்க கோப்பை அடிச்சிருந்தாங்க. 2021 உமன்ஸ் ஏஷியன் டீம் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப்லேயும் இவங்களோட பேர் உள்ளே இருந்துச்சு. 2022 உமன்ஸ் ஓப்பன் டைட்டில் நேஷனல் லெவலில் நடந்ததில் டைட்டில் அடிச்சவங்களும் இவங்க தான். அப்புறம் இந்த 19 வயதுக்குட்பட்டவருக்கான இலங்கை தேசிய போட்டிகள் இருக்குல்ல, அதில் சாம்பியன்ஷிப் டைட்டில் அடித்ததும் இவங்க தான். ஸ்குவாஷ் அரங்கு சார்ந்து இவங்க ஸ்ரீலங்காவை 2022 காமன்வெல்த் கேம்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. காமன்வெல்த் கேம்ஸுக்கு இதே ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸு, டபுள்ஸு, மிக்ஸ்டு டபுள்ஸ்னு இத்தனை கேட்டகரியில் அவங்க களமிறங்குற வாய்ப்பும் கிடச்சிருக்கு. இதெல்லாம் தாண்டி 2023 ஸ்ரீலங்கா ஏர்ஃபோர்ஸ் ஓப்பன் டோர்னமெண்ட்ல வின்னர் இவங்க தான். 2023 ஏஷியன் ஜூனியர் டீம் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப்லையும் அவங்க தடம் பதிச்சிருந்தாங்க. அண்ட் இப்போதைக்கு வரைக்கும் ஸ்ரீலங்காவோட கரண்ட் சாம்பியன் ஸ்குவாஷ்ல யார் தெரியுமா? அது எந்த கேட்டகரியில? விமன்ஸ் சிங்கிள் கேட்டகரியில. ஸோ இதுல தெரிஞ்சிருக்கும் ஸ்குவாஷை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கால இவங்க ஒரு சிங்கம் தான் அப்படின்ட்டு. ரைட்டு, திறமை இருக்கு யாருக்கு? சினாலிக்கு. நான் அதில் குறையே சொல்லலை. பிஎஸ் அச்சீவ்மெண்ட் பேஸ் பண்ணி பார்க்குறதா இருந்தா, அதாவது இந்த ப்ரொஃபஷனல் ஸ்குவாஷ் அசோசியேஷன் ரேங்கிங்ஸ் இருக்குல்ல, அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களோட ஹையஸ்ட் ரேங்கிங் 161வது எப்போ 2023 நவம்பரில் பிடிச்சிருந்தாங்க. அவங்களோட பாடசாலையில் டெபுட்டி ஹெட் ப்ரிஃபெக்ட்னு அந்த போஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு, அப்பாயின் பண்ணப்பட்டிருந்தாங்க. ஒரு ஸ்தாபகம், கல்வி ஸ்தாபகம் சார்ந்து விளையாட்டு மாணவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்றது சார்ந்து ஒரு பெரிய போஸ்ட்டாக கொடுத்து அங்கீகரிப்பாங்களே, அப்படிலாம் அங்கீகரிக்கப்பட்டாங்க. சரி ப்ரோ, எதுக்கு இவங்களை பற்றி இவ்வளோ புகழ் பாடிக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள பற்றி எனக்கு புரியணும்ல. ஏன்னா இதுக்கப்புறம் இங்கே பார்க்க போகிற விஷயம் அப்படி. சிரிமாவோ பண்டார நாயக்கே வித்யாலயா, எஸ்பிவின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஃபேமஸான ஒரு பாடசாலைங்க. அங்கே இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பாடசாலை கொழம்புல இருக்குது. இங்கே கலர்ஸ் அவார்ட் செரிமனி அப்படின்ற செரிமனி ஒன்று 2023-24 சார்ந்து இப்போ நடத்தப்பட்டுச்சு. இதை சிஎஸ்சி செரிமனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செரிமனியில் ஸ்பெஷல் அவார்ட் ஸ்குவாஷ் 2023 அப்படின்ற கேட்டகரி சார்ந்து அவங்களுக்கு தான் அந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கணும். யார்? சினாலிக்கு. ஆனால் அவங்களுக்கு கொடுக்கல. அதான் இங்கே பிரச்சனையே, கொடுக்கல. என்ன ஆயிருக்குன்னா, சினாலி பேர் தான் முதல்லயே சூஸ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஆனால் பகலில் ரிஹர்சலுங்க, சாயங்காலம் அந்த செரிமனி நடக்க போது பகலில் ரிஹர்சலு. அதுக்கு அந்த பொண்ணை கூப்பிட்டுருக்காங்க. அந்த பொண்ணு இல்லைங்க, நீ எக்ஸாம் இருக்குங்க, அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், நிறைய வேலை இருக்குன்னு சொல்லி டீச்சர்ஸ்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த டீச்சர்ஸ் என்ன பண்ணியிருக்கணும், மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணியிருக்கணும், சரி பொண்ணு எவ்வளோ பண்ணியிருக்கா நாட்டுக்காகவும் ஸ்கூலுக்காகவும், நாம தான் இப்போ கொஞ்சம் இறங்கி போகணும்னு சொல்லிட்டு ஈஸியாக விட்டுருக்கலாம். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, சரிம்மா நீ ரிஹர்சல் வரல, இன்னொரு வீராங்கனை இருக்காங்க, நாங்கள் அவங்களுக்கு இந்த விருதை கொடுத்துக்கிறோன்ட்டு சாயங்காலம் அவங்களுக்கு விருதை கொடுக்கறது சார்ந்து ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக பேர் இவங்களுக்கு இருக்க வேண்டியதா அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இன்னொருத்தவங்க பேர் உள்ள ஃபைனல் லிஸ்ட்டில் ஏறிடுச்சு. சாயங்காலம் அந்த ஈவெண்ட்டை நடக்குதுங்க. நடந்துட்டு இருக்கும்போது அங்கே ஃபுல்லாக அந்த பேரண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அப்புறம் நிறைய கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம், ஃபுல்லாக டீச்சர்ஸ் உள்ளே வேறு அந்த அரங்கம் முழுக்க. சாயங்காலம் ஈவெண்ட் ஆரம்பிச்சிருச்சா, அப்போ அந்த கடுப்பான மாணவி இருக்காங்களே சினாலி, இவங்க திடுன்னு ஸ்டேஜ் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏறி மைக்கை பிடிச்சி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கடுப்பில் பேசினாங்க பாருங்க. ஒரு இடத்துல மைக்கை நடுவில் ஆஃபே பண்ணிட்டாங்க அந்த மேனேஜ்மெண்ட்டு. ஆனாலும் நிறுத்தலையே,
ஆதங்கத்தை ஃபுல்லாக கொட்டிட்டு தான் அங்கேருந்து கிளம்பி போனாங்க. சினாலி என்னென்னலாம் சொன்னாங்கன்னா, இலங்கைக்காக பல முறை என் திறமையை நான் நிரூபிச்சிருக்கேன். உள்நாட்டிலையும் சரி வெளிநாடுகள் மத்தியிலையும் சரி இலங்கைக்காக நான் அவ்வளோ தூரம் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். 2022 இங்கே தேசிய சாம்பியன் யாருங்க? நான் தானே ஸ்குவாஷில். ஆனால் எனக்கே இப்படி ஒரு அநீதி அழைக்கிறாங்களே இங்கே, நான் இதை எங்கே போய் அடித்து சொல்கிறது? முதுகெலும்போடு என் குரலை உயர்த்தி நான் இங்கே பேச வந்திருக்கேன். நான் எல்லாத்தையும் பேச தான் போகிற மனசில் இருக்கிறதெல்லாம். எனக்கு கிடைக்க வேண்டிய விருதுங்க அது. ஆனால் அதை போய் பொருத்தமற்ற ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இவங்க முடிவு பண்ணியிருக்காங்களே, நான் ரிஹர்சல் வரலன்ற ஒரே காரணத்துக்காக. இது எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? இது எனக்கு கிடைக்கப்பட்ட அநீதி தானே. எனக்கு கிடைக்கப்பட்ட இந்த அநீதியை பற்றி நான் பேசாமல் வேற யார் பேசுவா? இனிமேல் இது போல நடக்கக்கூடாது. அதுக்காக நான் ஓப்பனாக எனக்கு என்னாலும் பரவாயில்ல இங்கே நான் புது மெடலை போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த தைரியத்தை எனக்கு கொடுத்ததே நான் படித்த இந்த வித்யாலயா தான். வேற யாரும் இல்லைன்ட்டு அவங்க பக்கமே பாலை திருப்பி விட்டாங்க. என் உரிமைகளை நான் கேட்டே தீருவேன், யார் தடுத்தாலும் நான் அதில் சளைக்கவே மாட்டேன்ற மாதிரிலாம் பயங்கர வீரமாக பேசினாங்க ஓப்பன் ஸ்டேஜில். அவங்க பேசுகிறப்ப அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க மூஞ்சிலாம் நீங்கள் பார்க்கணுமே. அந்த வீடியோ போக காட்டுற, வெயிட் பண்ணுங்க. சினாலி பற்ற வச்ச நெருப்பு இருக்குல்ல, இப்படி ஸ்டேஜில் ஓப்பனாக போட்டு உடச்சது. இது இப்போ என்ன இருக்குன்னா, ஸ்ரீலங்காவில் இருக்க நிறைய மாணவ மாணவிகள் ஓப்பனாக பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாக்கா, எங்கள் ஸ்கூலில் கூட இது போல் நடந்துச்சுக்கா, ஆமாக்கா எங்கள் காலேஜில் இது போல் நடந்துச்சுக்கான்னு ஒவ்வொருத்தராக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் இருக்குல்ல, மேனேஜ்மெண்ட் லெவலில் கொடுக்கப்பட்ட அனுபவங்கள்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பாடசாலை கொடுமைகள்னு புதுசாக ஒரு கேம்பெயினை அங்கே ஆரம்பிச்சலாம் போல இருக்கு. அந்தளவுக்கு ஸ்ரீலங்காவில் இந்த விஷயம் பெருசாக போய்கிட்டு இருக்கு. இலங்கை கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக அது பெரிய தலைவலி தாங்க, மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த கல்வி உயர்கல்வி தொழில் பயிற்சி அமைச்சகம் இருக்குல்ல, மினிஸ்ட்ரி, அவங்க எல்லாம் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன தெரியுமா கேட்டிருக்காங்க? ஏப்பா அந்த எஸ்பிவி பிரின்சிபல் இருக்கீங்களா, நீங்கள் ஒழுங்காக அறிக்கை கொடுங்க, என்னாச்சு, ஏதோ அந்த பொண்ணு ஏதோ குற்றலாம் சாட்டுறாங்க, அறிக்கை கொடுங்கன்னு மினிஸ்ட்ரி அறிக்கை வந்து கேட்டிருக்கு. இன்னொரு பக்கம் இந்த கல்வி ஸ்தாபகம் சார்ந்து படிச்சிருந்த முன்னாள் மாணவர்கள் இருக்காங்களே, அவங்க அடங்கின சங்கம் ஒன்று இருக்கு. அவங்க எப்போ என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இந்த விவகாரத்தை பற்றி தீவிரமாக விசாரிச்சே தீரணும்னு நிற்கிறாங்க ஒத்த காலில். இவ்வளோ விஷயங்கள் நடந்துருச்சா, இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது? அந்த பாடசாலையை பற்றின இது வரைக்கும் வெளியே வராத உண்மைகள்னு அடுத்தடுத்த திடுக்கிடும் உண்மைகள்னு 1-2 வெளியே வந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. எங்கேயோ ஆரம்பிச்சு விஷயம் எங்கெங்கேயோ போகிற மாதிரி தெரியுதுல. ஏன்னா இந்த மாணவியோட பேச்சு அப்படி இருந்துச்சு அந்த மேடையில். இந்த மாணவி பேசின வீடியோ பயங்கர வைரல் ஆச்சா சோஷியல் மீடியா முழுக்க. உலகம் முழுக்க செம பாராட்டுங்க, சூப்பர்மா, செமையாக பேசணுமா, கட்ஸ் வேணுமா, அது பேசுறதுக்கு உனக்கு அந்த கட்ஸ் இருக்குமா, இதுதான் உண்மையான ஜென்சி புரட்சி அப்படின்னு பயங்கரமாக தூக்கி வச்சு பல பேர் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அநியாயத்தை முகத்துக்கு நேராக சொன்ன பத்தியா, இது அநியாயம் அப்படின்ட்டு அங்கே நிற்கிறமா நீ அப்படின்னு சொல்லிட்டு, சினாலியோட பாதுகாப்புக்கு அரசு தான் பொறுப்பு, இந்த பொண்ணு இவ்வளோ தூரம் பேசியிருக்காங்கன்னு நாளை பண்ணி இவங்களை சார்ந்து பிளாக் மார்க்கெலாம் குத்தக்கூடாது, அவங்க வாழ்க்கையை பாழ்படுத்த சார்ந்து யோசிக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் தான் ஃபுல்லாக ரெஸ்பான்சிபிலிட்டி டேக் பண்ணணும். பல பேர் கோஷங்களை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மேடையில் இவங்க பேசின பேச்சு அந்த அளவுக்கு இருக்கதான் இவ்வளோ விஷயங்கள். 22 වසරට අදාළව not down කරලා ඇති. ඒ වගේම අනිකුත් ක්‍රීඩිකාවක් එක්ක බලන්න එක කොහොමද මගේ performance කියලා. මේක 2023 සහ 24 කලර්ස් awards. 2016 17 කලර්ස් නෙමෙයි performance. අදාළ විදිහට ඒක ඔබම බලන්න කොහොමද සුවනීගේ තියෙන්නේ කියලා. මගේ performance 2023 24 සහ 22 යන වර්ෂයන්ට තියෙනවා. ඒ වගේම 2016 17 වෙනි පොඩක්. இந்த வீடியோ பல பேரும் பார்த்துருக்காங்களா, நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் சில பேர் என்ன நம்ம கருத்தை முன்வைக்க ஆரம்பிச்சாங்க. ஏங்க இந்த பொண்ணு கொஞ்சம் அதிக பிரசங்கத்தனமாக பண்ணிடுச்சிங்க, அவங்க இது போலாம் மேடையில் பேசியிருக்கூடாது, மேனேஜ்மெண்ட்டிட்ட உட்காந்து பேசியிருக்கணும் அவங்க. அது என்ன ஆதங்கம் வந்துட்டா மைக்கை பிடிச்சி யாரும் பேசிடலாமா, தப்புங்க அப்படின்னு பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இல்லை, நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஓப்பனாக சொல்லட்டுமா, நீதி கேட்குறப்ப ரகசியமான கேட்டுட்டு இருக்க முடியாது. ஏன்னா நீதின்றதே இப்போ எனக்கு ஒரு நீதி கிடைச்சிரும், நாளைக்கு என்ன போல பாதிக்கப்படுறவங்களுக்கு இந்த நீதி பொருத்தமாக இருக்கணும். இதை பப்ளிக்காக பண்ணாதானங்க தெரியும். கோர்ட்டில் எல்லா வாதங்களும் ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன சொல்லறோம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது தப்பான முன்னுதாரணம் பல பேர் சொல்கிறாங்களே, அந்த பொண்ணு பண்ணதான் கரெக்டு, நான் அந்த பொண்ணு பக்கம் நிற்கிறேன் இந்த விஷயத்தில். வளர்ந்த எருமை தப்பு பண்ணுறப்ப கன்றுக்குட்டிகள் கத்த தான் செய்யும், அது எப்பவுமே நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். சூப்பர் ப்ரோ, சம ப்ரோ சினாலி, அதுன்னு பல பேர் இப்போ ஃபயர் விடுவீங்களே. பொதுவாக ஒரு செய்தினா 2 பக்கமாக பார்க்கணும். ஒரு பக்கம் பார்த்துட்டோம், ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று போவோமே. அந்த ஃப்ளாஷ்பேக் நம்மளை ஒருத்தர் கூப்பிட்டு போகிறாரு. அவர் யாருன்னா இவங்களோட பிரதர். இது ஒருத்தவங்க தெரியுறாங்களே, இவங்களோட ஃபோட்டோ ஒரு பக்கம் போட்டு பக்கத்தில் சினாலி ஃபோட்டோ போட்டு உலகம் முழுக்க பல பேரும் ஒரு விஷயத்த பயங்கரமாக கர்மா 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 கர்மான்னு மென்ஷன் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அன்றைக்கி இந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தீங்களே, அதான் உங்களுக்கு இப்படி நடக்குதுன்ற மாதிரி சினாலியை டார்கெட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ப்ரோ கதை அப்படியே திரும்புதுன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன், அந்த இன்னொரு பக்கத்தை பற்றியே சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீராங்கனை பேர் ஃபத்தும் ஜலிஷா இசாதீன். இவங்களும் ஒரு ஸ்குவாஷ் பிளேயர் தாங்க ஸ்ரீலங்காவில். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன பாருங்க சினாலியோட அச்சீவ்மெண்ட் ஸ்குவாஷில், அதில் சற்றும் சளைக்காத அச்சீவ்மெண்ட்ஸ் இவங்களும் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்காவோட ஃபர்ஸ்ட் ஹிஜாபி அத்லீட்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். செமையாக இருக்கிற இதை கேட்கறதுக்கு.
நேஷனல் சாம்பியன் வேற இவங்க ஸ்ரீலங்காவில். இவங்களோட ஹையஸ்ட் ரேங்கிங் என்ன தெரியுமா? ஸ்குவாஷில் 150, 150வது இடத்த பிடிச்சிருந்தவங்க. இவங்களோட பிரதர் ஒருத்தர் என்ன பண்ணாரு, இப்போ சினாலியோட வீடியோ பயங்கரமாக வைரல் ஆச்சுல, அந்த டைமில் அவர் ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காருங்க. அதில் பழைய கதைகள் பல விஷயங்களாம் வெளியே கொண்டு வந்திருக்காரு. என்னென்ன சொல்கிறாப்புல, ஆக்சுவலாக மக்களே இது அவரோட கண்ணோட்டத்துலேருந்து சொல்கிற விஷயம், ஓகேவா? அவங்க சொல்கிறாங்கனால இது அப்படியே 100% உண்மைலாம் நீங்கள் எடுத்துக்க வேணாம். ஜஸ்ட் அவங்க சொன்ன விஷயம் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த சினாலி பொண்ணை சின்ன வயசுலேருந்து நல்லா தெரியுங்க. ஏன் தங்கச்சி ஓரம் கட்டப்பட்டாங்கல்ல, அது சினாலியோட அப்பாவால் தான் அப்படின்ட்டு இவர் அந்த விஷயத்த சொல்கிறாரு. அவர் தான் ஸ்குவாஷ் ஃபெடரேஷனோட தலைவராக இருந்தார்ல, அப்போ பயங்கரமாக ஓரம் கட்டிட்டாங்க என்னோட சிஸ்டரை. அவர் ரொம்ப மன உளைச்சலுக்கே ஆளானா. அதாவது ஃபிட்னஸ் சார்ந்து ஒரு டெஸ்ட்டை எடுத்து ரிப்போர்ட்டை கொடுக்கணும்னா கூட டாக்டர்ஸ் தேவைப்படுவாங்கள்ல, அது சார்ந்து அலைக்கழிக்கப்பட்டா என்னோட சிஸ்டர். அந்தளவுக்கு ரொம்ப அலைய விட்டாங்க. ஒரு கடை சிஸ்டர் அவ்வளோ மனம் வந்து போனான்ற மாதிரி அவர் விஷயத்தை இப்போ ரிவீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக கடந்த 2022 காமன்வெல்த் கேம்ஸ் இருக்குல்ல, அப்போவே ஃபத்தும்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் என்ன தெரியுமா குற்றச்சாட்டு எழுந்துச்சு, சினாலியோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக ஏதோ வேலை நடந்துட்டு இருக்குன்னு பல பேர் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தேசிய ரேங்கிங் இருக்குல்ல, அதில் இவங்க அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்தாங்க ஃபாத்துமே. அப்படி இருந்த ஒருத்தவங்க இப்படி வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்குன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாலே உங்களுக்கே பல டவுட்ஸ் வரல. ஓகே ரைட்டு, இதை பற்றிலாம் ஃபாத்தும் அவர்கள் அப்போவே இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்க தெளிவாக சொன்னது, விளையாட்டு அமைச்சகம் கூட என்னை காப்பாற்றலை, அவங்களும் பெருசாக என்னை கேரே பண்ணல, சதி பண்ணியே நான் எப்படியும் இதுமாதிரி கேம்ஸுக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன மட்டம் தட்டி பிறரை உயர்த்துறதுக்காக இது போல் பல வேலைகளை ஸ்கெட்ச் போட்டே பண்ணாங்கன்ற மாதிரி தான் இவங்க இப்போ அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த விவகாரத்துலையும் ராஜபக்சேக்கள் பெயர் அடிபடிச்சுங்க. அந்த டைமில் நம்மள் இருக்கார்ல, அவர் பேர்லாம் உள்ளே வந்துருந்துச்சு. ப்ரோ அப்போ இப்போ யாரை தான் தப்பு சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா, யார் சினாலியாவா இல்லை ஃபாத்துமியான்னு கேட்டிங்கன்னா, மக்களே ஃபாத்தும் சொல்கிறது அவங்களுக்கு ஏற்பட்ட அநீதி, மிகப்பெரிய அநீதி. அதை பற்றி அவங்க பேசும்போது கூட அதை பெரிய விஷயமா மாற்றுறதுக்கு அப்போ இலங்கையில் ஸ்டெபிலிட்டி கிடையாது. அந்த பொருளாதாரம் சார்ந்த கிரைசிஸ் வந்தது, ராஜபக்சேக்கள் இங்கேருந்து ஓடினது, எல்லா விஷயம் ஒன்றரை பின்னூறாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு பார்த்தீங்களா. அப்போ பெருசாக அவங்க பக்கம் யாருமே நிற்கிறது கிடையாதுங்க. ஆனால் இப்போ இலங்கையில் இயல்பு நிலை திரும்பியிருக்க இந்த நேரத்தில் சினாலி சார்ந்த அந்த பேச்சு பயங்கரமாக ட்ரெண்டாகி போயிட்டுருக்கு. ஆனால் அவங்க மேடையில் பேசுறது மட்டும்தான் பல பேருக்கும் தெரியுது. பின்னாடி இப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குன்றது ஃபத்தும் கதையை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு உண்மை புரியும். ஆனால் ரெண்டு தரப்புலையும் அநீதி தான் இழைக்கப்பட்டிருக்கு. சினாலிக்கு இழைக்கப்பட்டதும் அநீதி தான், ஃபத்தும்க்கு இழைக்கப்பட்டதும் அநீதி தான். அதிகாரத்தை அசைச்சு பார்க்குற பலம் நியாயமான கேள்விகள் கிட்ட மட்டும்தான் இருக்குது. இதை சினாலி நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க, அதுக்காக அந்த பொண்ணை பாராட்டலாம். ஆனால் இதே நேரம் ஃபத்துமை பேஸ் பண்ணி இவங்களை கனெக்ட் பண்ணி இந்த கர்மானம் சொல்கிறாங்களே, அது எப்படி எடுத்துக்கிறத மக்கள் உங்ககிட்ட விட்டுறேன். இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். பல்லாண்டு உழைப்பை தீர்மானிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஒத்திக்க போதுமா என்ன? சினாலி விவகாரத்தை பேஸ் பண்ணி தான் கேட்குறேன். கர்மா எல்லாருக்குமே காத்துட்ருக்கு. அதை ஃபத்தும் விஷயத்தை பேஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.